நாம் தொலைந்து விட்டால் நமக்கு பிடித்தவர்கள் நம்மை தேடுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்களோ தொல்லை தொலைந்தது என்று நிம்மதியாக இருப்பார்கள் என்பதே உண்மை. பாசமான உறவுகள் எப்பொழுதும் நம்மை வெறுத்து ஒதுக்காது. வேஷமான உறவுகள் எப்போதும் நம்மை விரும்பி ஏற்காது. அவர்களின் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தி கொண்டு விலகி சென்று விடுவார்கள். பேசிவிட்டு யோசிப்பதை விட யோசித்துவிட்டு பேசுங்கள். வாழ்க்கையில் ஏற்படும் அனாவசியமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் அதுவே முற்றுப்புள்ளியாக அமையும். கசக்கெறியும் போது குப்பைகளாக பார்க்கப்படும் காகிதத்தை காசாக இருக்கும் போது கடவுளாக பார்க்கின்றோம். நாமும் காகிதம்தான். குப்பையாக இருப்பதும் கடவுளாக இருப்பதும் நம் தரத்தை பொறுத்தது. உங்கள் பிழைகளில் இருந்து நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களால் பிழைக்கவே முடியாது. எப்பொழுது நம்முடன் போட்டி போட ஒருவர் இருந்தால்தான் நாம் வேகமாக பயணிக்க முடியும். அது விளையாட்டாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. எத்தனை துன்பங்கள் நேர்ந்தாலும் அடுத்த துன்பத்தை எதிர்கொள்ளும் தைரியம் மட்டும் இருந்துவிட்டால் வருகின்ற துன்பங்களை அனைத்தையும் வந்த வேகத்தில் ஓடிவிடும். உங்களால் முடியும் என்று நினைத்தால் எல்லாம் முடியும். முடியாது என்று நினைத்து விட்டால் முடியாது என்ற வார்த்தையை கூட உங்களால் சொல்ல முடியாது. கால் மிதித்த தன்னை கையால் எடுக்கும் பெருமை கொண்ட முள்ளை போல இருங்கள். உன்னை தாழ்த்தி பேசுவர்கள் உன்னை புகழ்ந்து பேசும் வரை உன் முயற்சிகளை மட்டும் ஒருபோதும் கைவிடாதே. ஒருவர் உங்களை அவரின் தேவைக்காக மட்டும் பயன்படுத்துகிறார்கள் என்றால் அதற்கு பெயர் பாசமல்ல, சுயநலம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் விரும்பியதை நாம் செய்ய முடியாத போதுதான் அவர்கள் நம்மை சுயநலவாதிகள் என்று பட்டம் சூடுகின்றார்கள். தனிமை எவ்வளவு கொடுமையானது என்பதை தெரிந்து கொள்ள யாருடைய பிரிவும் தேவையில்லை. உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத சில உறவுகள் உங்களோடு இருந்தாலே போதும். உண்மையான ஒரு உறவை முன்னிலைப்படுத்த தேவையானது அறிவோ, திறமையோ, பணமோ, புகழோ அல்ல, அன்பும் நேர்மையும் மட்டும்தான். அதிகமாக முறுக்கினால் கயிறாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, அருந்தே போய்விடும். எதுவும் அளவோடு இருப்பதே நல்லது. நேரம் ஒதுக்கி பேசுபவர்களிடம் உண்மையாக பழகுங்கள். வேலைகளை ஒதுக்கி பேசுபவர்களிடம் உண்மையாக நேசியுங்கள். நீ மட்டும்தான் அறிவாளி என்று நினைத்துக் கொள்ளாதே. மற்றவர்கள் கருத்துக்கும் மதிப்பளிக்க பழகிக்கொள். எவர் ஒருவன் மற்றவர்களின் நற்செயல்களை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளவில்லையோ அவனை நல செயல்கள் எதையும் செய்ய முடியாது. தெரிந்து கொள்ளுங்கள். தன்னை விட அடுத்தவன் சுகமாக வாழ்கிறானே என்ற கீழ்த்தரமான எண்ணம் தான் நமக்கு வருகின்ற எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக அமைகின்றது. அடுத்தவருக்கு கொடுத்து நீ ஏழையானாலும் கூட அடுத்தவனுடையதை எடுத்து பணக்காரனாக மாற நினைக்காதே. நீ கொடுத்தது தர்மம், அது ஒருபோதும் உன்னை கைவிடாது. நீ எடுப்பது பாவம், அது என்றும் உனக்கு கை கொடுக்காது. வாழ்க்கையில் ஒருபோதும் கவலைகளுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீர்கள். அது உங்களை கவலைக்கு இடமாக்கிவிடும். நடந்ததை நினைத்து அழுது கொண்டிருப்பது வாழ்க்கை அல்ல. அதை மறந்து நம்மை அளவைத்தவர்களுக்கு முன்னால் சிரித்த முகத்தோடு வாழ்ந்து காட்டுவதே மிக சிறந்த வாழ்க்கை. கற்றுக்கொண்டே இருங்கள். உலகம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. உலகில் ஏற்படும் மாற்றங்களை புரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாற்றம் என்று ஒன்றே மாறாதது. எது உன்னை பலவீனப்படுத்துகிறதோ அதை தயக்கம் இன்றி தூக்கி எறிந்துவிடு. ஒருபோதும் அதனை தூக்கி சுமக்காதே. உங்களை விமர்சிப்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களை விமர்சிப்பவர்கள்தான் உங்களை பலம் அறிந்தவர்களாக மாற்றுகின்றார்கள். திறமை என்பது இறைவனால் கொடுக்கப்பட்டது. அடக்கத்துடன் இருங்கள். புகழ் என்பது மனிதர்களால் கொடுக்கப்பட்டது. நன்றியுடன் இருங்கள். அகம்பாவம் என்பது நமக்கு நாமே கொடுத்துக் கொள்வது. எச்சரிக்கையாக இருங்கள். ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி வேறு ஏதோ ஒன்று திறக்கப்படுகிறது என்பதை உணருங்கள். மூடிய கதவின் முன்னால் நின்று கொண்டு உன் காலத்தை வீணடிக்காதே. ஒவ்வொரு நாளும் இளமை கழிகிறது, முதுமை கூடுகிறது. செய்ய வேண்டியதை சரியான காலத்தில் செய்துவிடு. நம் கையில் காலம் இல்லை, காலத்தின் கையில் தான் நாம் இருக்கின்றோம். உங்களை தவிர வேறு யாராலும் உங்களை அழிக்கவே முடியாது. உங்களை தவிர வேறு யாராலும் உங்களை காப்பாற்றவும் முடியாது. எல்லா தெரியும் தான் என நினைப்பவரை விட தெரியாது என நினைப்பவரே அதிகம் தெரிந்து கொள்கிறார். எதையும் தெரியும் என்பவரிடம் தேடல் முடிவடைகிறது. தெரியாது என்பவரிடம் தேடல் முன்னேறி செல்கிறது. யாரை போலவோ ஆக வேண்டும் என்று எண்ணத்தை கைவிடுங்கள். உங்களை மேம்படுத்த முடியாது. ஏனெனில் நீங்கள் ஏற்கனவே ஒரு தலைசிறந்த படைப்புதான்.
நீங்கள் அமைதியாக இருக்கும் போதுதான் மற்றவர்கள் எவ்வளவு அமைதியாக இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை கவனித்து பார்க்க முடியும். நீ விட்டு கொடுக்காமல் உன் உரிமைகளை யாரும் பறிக்க முடியாது. நீ வளைந்து கொடுக்காமல் உன்னை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. யாரிடமாவது உன் உரிமைகளை இழந்து அடிமையாய் இருக்கிறாய் என்றால் அதற்கு பொறுப்பும் நீதான் என்பதை மறக்க முடியாத உண்மை. தேவைக்கு மட்டும் தேடும் உறவாக இருந்தாலும் சரி, ஆளுக்கு தகுந்தாற்போல் மாற்றி பேசும் உறவாக இருந்தாலும் சரி, அவர்களை விட்டு வெகு தூரம் விலகிச் சென்று விடு. அவர்களோடு இருப்பதை விட யாருமே இல்லாமல் இருப்பதுதான் நமக்கு நல்லது. தந்திரமாக முதுகில் குத்தும் உறவுகளை விட நேருக்கு நேர் உங்கள் முகத்தில் அறையும் எதிரிகள் எவ்வளவோ மேலானவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை நேசிப்பவர்களுக்காக இப்பொழுது கொஞ்ச நேரம் ஒதுக்குங்கள். ஏனென்றால் ஒரு நாள் உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது அவர்கள் உங்கள் அருகில் இல்லாமல் கூட போகலாம். ஒரு சிலரின் சின்ன சின்ன மாற்றங்கள் கூட நமக்கு மனக்கசப்பை தந்தாலும் அவர்களை புரிந்து கொள்ள ஒரு சில வாய்ப்பினை தந்து விடுகிறது இந்த வாழ்க்கை. வாழ்க்கையை நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் ஒரு புதிய புத்தகம். பழகும் போதுதான் அவர்களை முழுவதுமாக படிக்கவே முடியும். யாரோ ஒருவரின் மகிழ்ச்சியை பார்த்து உன் உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது என்றால் தெரிந்து கொள், உனக்கு கிடைத்திருக்கும் இதயம் உன்னதமானது என்று. மனநிலை சரியில்லை என்றாலும் புலம்புகின்றோம், உடல்நிலை சரியில்லை என்றாலும் புலம்புகின்றோம். ஆனால் இரண்டும் சரியாக இருக்கும் போது நம் பேச்சை நாமே கேட்பது இல்லை. கற்கண்டும் கண்ணாடி துண்டும் பார்க்கவே ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். உண்ட பிறகுதான் தெரியும் எது இனிக்கும் எது கிழிக்கும் என்று. நமக்காக பொய் சொல்பவர்கள் மற்றும் சூழலும் நமக்கு எதிராக பொய் சொல்லவும் தயங்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உன்னிடம் அடிப்பட்டவன் திரும்பி அடிக்கவில்லை என்றால் அவனிடம் எப்பொழுதும் எச்சரிக்கையாயிரு. ஏனெனில் அவன் மன்னிப்பதும் இல்லை, எதையும் மறப்பதும் இல்லை. அடுத்தவர்களை குறை சொல்லி நாம் நல்லவர்கள் ஆகிவிட முடியாது. நாம் நல்ல மனதோடு இருந்து விட்டால் அடுத்தவர்களின் குறையே நம் கண்களுக்கு தெரியாது. நாம் எந்த உறவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அந்த உறவுகள் தான் நம்மை முக்கியமற்றவர்களாக மாற்றி விடுகிறது. இடத்திற்கு தகுந்தாற்போல் வேஷத்தை மாற்றவும், ஆளுக்கு தகுந்தாற்போல் பாசத்தை காட்டவும் தெரிந்தவர்களைத்தான் எல்லோராலும் அதிகம் மதிக்கப்படுகின்றார்கள். வெற்றி என்பது புத்திசாலிகளுக்கு மட்டுமே சொந்தமான சொத்து அல்ல. அது முன்னேற துடிக்கும் தன்னம்பிக்கை நிறைந்த உன்னை போன்ற உழைப்பாளிகளுக்கு மட்டுமே சொந்தம். நீ சந்திக்கும் துன்பங்களை நினைத்து வரைந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையை வீணடித்து விடாதே. வாழும் வரை வாழ்க்கையை நேசி. வாழ்க்கையை நேசிப்பவன் மட்டும்தான் துன்பத்தை விட இன்பத்தில் அதிகமான நேரத்தை ஒதுக்குவான். போராடும் மனிதர்கள் இடத்தில் தோல்வியும் ஒரு நாள் தோற்று போகும். விரிக்காதவரை சிறகுகள் கூட பாரம்தான். விரித்து பார்த்தால் வானம் கூட தொடும் தூரம்தான். தண்ணீரை போல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அதற்கு ஒதுங்கி போகவும் தெரியும், அடித்து கொண்டு போகவும் தெரியும். நினைப்பது ஒன்று, நடப்பது இன்னொன்று. நாம் நினைப்பது எல்லாம் நல்லதா எண்ணிக்கொள்வோம். நாம் நினைப்பதும் ஒரு நாள் நிச்சயம் நடக்கும். சந்தோஷம் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையில் வாழ்வதில் இல்லை. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதில் தான் உள்ளது. வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது. நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகிறது. 1 மடங்கு திறமை, 2 மடங்கு தேடல், 3 மடங்கு பொறுமை, 4 மடங்கு உழைப்பு இருந்தால் வெற்றி நிச்சயம். உணவில் உப்பு அதிகமானால் உணவு கெடும். அதுபோல் வாழ்க்கையில் ஆடம்பரம் அதிகமானால் வாழ்க்கையே கெடும். சில நேரங்களில் அடுத்தவர்களை எதிர்பார்ப்பதை விட நம் வழியில் நாம் தனியாக செல்வதுதான் சிறந்தது. பிறரை காயப்படுத்தாத புன்னகையும் தன் காயத்தை மறைக்கும் புன்னகையும் என்றுமே பேரழகுதான். சிலருக்கு இலையாக இருப்பதும், சிலருக்கு கிளையாக இருப்பதும், சிலருக்கு மரமாக இருப்பதும் அவரவர் நம்மை புரிந்து கொள்ளும் விதம்தான் தீர்மானிக்கிறது. கோபத்தில் பொறுமையை இழக்காதே, வேகத்தில் வார்த்தையை விடாதே, கவலையில் கண்ணீர் விடாதே, பழகியவரை பாதியில் விடாதே, விலகியவரை தேடி செல்லாதே. மனிதர்கள் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான குணத்தை காட்டி கொடுத்துவிடும். கோபத்தில் எதையும் தூக்கி எறிய முடியும், ஆனால் கோபத்தை தூக்கி எறிபவனே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். வசதியாக வாழும் போது ஓடி வந்தவர்களை விட வறுமையில் வாடும் போது தேடி வந்தவர்களை ஒருபோதும் மறந்து விடாதே. புத்தி காட்டும் மனிதர்களுக்கும் சுட்டி காட்டும் மனிதர்களுக்கும் இடையில் சிரித்துக் கொண்டு வாழ்வதுதான் சவாலான வாழ்க்கை. நாம் விதைக்கும் ஒரு விதை நாளை மரமாகும். அதுபோல நாம் நினைக்கும் ஒரு செயல் நாளை நிஜமாகும். நம்பிக்கை இருந்தால் மட்டும். அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்து விட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கி செல்லும்.
பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகளும் அல்ல, மௌனமாய் விலகி நிற்பவர்கள் முட்டாளும் அல்ல. முடிந்தவரை அடுத்தவர்களை வேதனைப்படுத்தாமல் வாழ்வதே நம் வாழ்வில் நாம் செய்யும் மிகப்பெரிய சாதனை. முயற்சிப்போம். வாழ்க்கையின் அழகு நீ எத்தனை சந்தோஷமாக இருக்கிறாய் என்பதில் இல்லை, உன்னால் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதில் தான் அடங்கி இருக்கிறது. எவரையும் திருத்த நினைக்காதீர், தோற்று விடுவீர்கள். காலம் அவர்களை திருத்திவிடும், இல்லையேல் நிச்சயம் காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானது, அதைவிட வலிமையானது உன் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை. ஒரு புத்திசாலியால் சாதிக்க முடியாததை சில நேரங்களில் ஒரு பொறுமைசாலி சாதித்து விடுகின்றான். நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள். அது உங்களை மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். வாழ்க்கையில் முன்னேற குன்றாத உழைப்பு, புரியாத முயற்சி, வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை இருந்தால் போதும். அதிக நேரம் இருக்காது, அதிர்ஷ்டம் நீண்ட தூரம் வராது, சிபாரிசு எல்லா பொழுதும் கிட்டாது, உதவி எப்போதும் ஜெயிக்கும். தன்னம்பிக்கை எந்த சூழ்நிலையிலும் எதிர்த்து நிற்கலாம். தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தால் மட்டும். நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கும் மானவம் காணாமல் போய்விடும். சில சந்தர்ப்பங்கள் உன்னை முட்டாளாக்கலாம், அது பரவாயில்லை. ஆனால் அது உன்னை மூடனாக்கி விடாமல் பார்த்துக்கொள். எவரையும் திருத்த நினைக்காதீர்கள், தோற்று விடுவீர்கள். காலம் அவர்களை திருத்திவிடும், இல்லையேல் நிச்சயம் காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும். சிரிக்கும் போது முகம் அழகு, அன்பு காட்டும் போது மனம் அழகு, நம்பிக்கை வரும்போது வாழ்க்கை அழகு. நீ நீயாகவே இருந்தால் எல்லாமே அழகு. நாம் விதைக்கும் ஒரு விதை நாளை மரமாகும். அதுபோல நாம் நினைக்கும் ஒரு செயல் நாளை நிஜமாகும். நம்பிக்கை இருந்தால் மட்டும். ஆசைப்படுவதை எல்லாம் அடைய நினைக்காமல் சிலவற்றை ரசிப்பதோடு நிறுத்திக் கொள்வது வாழ்க்கைக்கு நல்லது. தூங்கும் பொழுது நிம்மதியாகவும் எழுந்திருக்கும் பொழுது சந்தோஷமாகவும் இருக்கும் மனிதர் எவரும் அவரே இவ்வுலகில் பணக்காரர். எரிந்த பிறகுதான் சிலருக்கு தெரிகிறது கையில் இருந்தது கல் இல்லை வைரம் என்று. மரணத்திற்கு வயது கிடையாது. எப்போது வேண்டுமானாலும் எந்த நிலையிலும் அது நம்மை அடையலாம். நாம் இருக்கும் வரை எல்லோரிடமும் அன்பாகவும் உண்மையாகவும் இருப்போம். பிடித்தவர் என்பதற்காக பிழைகளை சுட்டிக்காட்ட தவறாதீர்கள். பிடிக்காதவர் என்பதற்காக நல்லவற்றை தவறாக பரப்பாதீர்கள். உன்னுடைய உள்ளத்தின் எண்ணங்களை புரிந்து கொள்ளாதவர்களோடு நீ நெருக்கமாக இருப்பதை விட சிறிது இடைவெளியோடு இருப்பதே சிறந்தது. நம்முடைய கோபத்தை தூண்டிவிடுவதே பலருக்கு வேலை. அதற்கென மட்டுமே சிந்திக்கும் அவர்களது மூளை உயரும் போது உதவு, தவறும் போது தாங்கி பிடிக்க 4 பேர் இருப்பார்கள் உனக்கு. இன்றைய நிலையை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதீர்கள். காலமும் நேரமும் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம். முன்னேறி செல்லும் போது உன் காதுகளை மூடிக்கொள், இல்லையேல் உன் காதில் விழும் வார்த்தைகளாலே நீ விழுந்து விடுவாய். அறிவு என்னும் கண் உன் முதுகில் இருக்கட்டும். உன்னை தொடர்ந்து வரும் துரோகிகளை நீ எளிதில் அறிந்து கொள்ளலாம். உன் விருப்பங்கள் நிறைவேறாத போது பொறுமையை இழக்கக்கூடாது. வெறுப்பு என்னும் நெருப்பை நீ பிறர் மீது உமிழக்கூடாது. நாம் வைக்கும் ஆசையும் அதனால் நாம் படும் அவஸ்தையும் நம் மனம் நம்மை படுத்தும் பாடு. மனதை வை கட்டுப்பாட்டோடு. புகழோடு வாழ ஆசைப்படுவது தவறு இல்லை. ஆனால் அதற்காக நீ எடுக்கும் முயற்சிகள் எதுவும் பிறர் மீது பழி போடும் அளவுக்கு இருக்கக்கூடாது. உன் வாழ்வோடு சம்பந்தப்பட்ட ரகசியங்களை நீ யாரோடும் பகிர்ந்து கொள்ளாதே. ஒரு நாள் உன்னை அது பலவீனப்படுத்தும். மகிழ்ச்சியாக இருக்கும் போது ஒரு கூட்டமே உன்னோடு இருக்கும். ஆனால் கடினமான நேரத்தில் உண்மையான உறவு மட்டுமே உனக்கு குரல் கொடுக்கும். அந்த உறவை எப்பொழுதும் உதாசீனம் செய்து விடாதே. பின்னால் பேசும் நபர்கள் புகழ்ந்து பேசினால் என்ன, இகழ்ந்து பேசினால் என்ன, காதில் வாங்காமல் அடுத்த அடி எடுத்து வைத்து முன்னேறி கொண்டே இரு. காலம் உனக்காக பல கதவுகளை திறந்து வைத்துக் கொண்டு காத்திருக்கிறது. நீங்களோ வீழ்ந்தாலும் மற்றவர்கள் உங்களை வீழ்த்தினாலும் உடனே எழுந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் உங்களை மிதித்து புதைத்து விடுவார்கள். நேர்மையானவர்கள் எங்கு சென்றாலும் பிரச்சனைதான். ஏனென்றால் அவர்களுக்கு நடிக்கவும் தெரியாது, நடிப்பவர்களை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. மற்றவர்களை நீ குறை கூறுவதற்கு முன் கண்ணாடியை பார். நீ நல்லவனா இல்லை கெட்டவனா அது முக்கியமில்லை. ஆனால் உன்னை நம்பும் உறவுகளுக்கு உண்மையாக இரு, அதுவே முக்கியம். யாருக்காகவும் காத்திருக்காதே. நீ காத்திருப்பதால் உன் ஆயுள் அதிகரிக்கப் போவது இல்லை. சிறந்த பக்குவம் என்பது சொல்வதற்கு நம்மிடையே பல பதில்கள் இருந்தாலும்
புரியாத மனிதர்கள் முன் மௌனத்தையே தேர்வு செய்வதே ஆகும். தேவை என்றால் வரும் உறவுகளையும், தேவையில்லாமல் இருந்தால் வரும் உணர்வுகளையும் ஒதுக்கி வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். நிம்மதி உங்களை தேடி வரும். கெட்ட எண்ணம் கொண்ட மனிதனுக்கு காலம் வரும்போது உங்களை போன்ற நல்ல உள்ளம் கொண்ட மனிதனுக்கு காலம் வராமலா போகும்? காத்திருங்கள், காலம் கனியும். தாய்க்கு பின் தாரம். ஒருபோதும் பெண்ணிற்கு துணை தேவைப்படுவது இல்லை. ஆணிற்கு தான் இறப்பு வரை பெண்ணின் துணை தேவைப்படுகிறது. பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு, பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு. வாழ்க்கை வளமாகும். பணத்தை சரியான இடத்தில் முதலீடு செய்து ஏமாந்தவர்களை விட அன்பை சரியான இடத்தில் காட்டாமல் ஏமாந்த மனிதர்களே அதிகம். தனிமையில் இருப்பவனை பைத்தியம் என்று சொன்ன உலகம் இன்று தனிமையில் இருப்பதே வைத்தியம் என்கின்றது. நம்பிக்கை துரோகம் என்பது நம்பாத ஒருவரிடம் இருந்து கிடைப்பதே இல்லை. நீ அதிகம் நம்பிய மனிதனிடம் இருந்து மட்டுமே கிடைக்கிறது. யாரையும் பகைத்துக் கொள்ளாமல் இருக்க முடியும் என்றால் நடித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும். கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள். இந்த மாய வாழ்க்கை என்பது ஒரு நாடக மேடை. அதில் ஆளுக்கு ஒரு வேடன். சிலர் நல்லவராக, சிலர் நல்லவர்கள் போல. யார் உண்மையான உறவென்று அறிய வேண்டுமா? பணம் இல்லாத ஏழையாக சில நாட்கள் பழகிப்பார். அப்போது தெரியும் யார் உண்மையான உறவென்று. அன்னை இல்லாத வீடு அரண்மனையாக இருந்தாலும் கூட அது அனாதையாகத்தான் இருக்கும். வாழ்வு வலிக்காதவரை மரணத்தை பற்றி மனிதன் நினைப்பதே இல்லை. வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது இதைதான். வெறுக்கும் நபர்களை தேடாதே, விரும்பும் நபர்களை வெறுக்காதே. கல்மனம் படைத்தவர்கள் என்று இங்கு யாரும் இல்லை. ஏதோ ஒரு மனதால் கல்லாக்கப்பட்டவர்களே இருக்கின்றார்கள். உண்மையாக இருக்கும் எந்த ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ இவர்கள் இடத்தில் திமிரும் தன்மானமும் சற்று அதிகமாகவே இருக்கும். பாசம் வையுங்கள், தவறேதும் இல்லை. ஆனால் பைத்தியமாகி விடாதீர்கள். ஏனென்றால் இங்கு முடிவே இல்லாத வாழ்க்கையும் இல்லை, பிரிவே இல்லாத உறவும் இல்லை. எல்லாம் சில காலம்தான். நம்முடைய மௌனம் எப்பொழுது நாம் நேசித்த நபர்களை பாதிக்கவில்லையோ அப்போது புரிந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு உங்களை விட மிக முக்கியமானவர்கள் இருக்கிறார்கள் என்று. எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறு எதுவும் இல்லை. ஆனால் எல்லா நேரமும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் தவறு. ஏதோ ஒன்றை அடைவதில் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் என்று நினைத்து விடாதீர்கள். சிலவற்றை இழந்தால் கூட நிம்மதி கிடைக்கும். உன்னிடம் அடுத்தவரை பற்றி குறை கூறும் அவர்கள் உன்னை பற்றியும் பிறரிடம் குறை கூறுவார்கள். அந்த குணம் கொண்ட மனிதனிடம் எச்சரிக்கையாக இரு. விரும்புவதால் கருவறையில் மீண்டும் ஒருமுறை இடம் கிடைப்பது இல்லை. வெறுப்பதால் கல்லறையும் நம்மை விட்டுவிடப் போவது இல்லை. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம். ஏழைகள் பணத்தை மட்டும் சிக்கனமாக பயன்படுத்தவில்லை, ஆசைகளையும் தான் சிக்கனமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். மற்ற நபர்களுக்கு உதவாத போது நீ நல்லவனாக இருந்தும் பயன் ஏதும் இல்லை. நமக்கு முக்கியமான நபர்களுக்கு மட்டுமே தெரியும் நம்மை எங்கே அடித்தால் வலிக்கும் என்று அல்லவா? பயணமும் நாம் நினைத்த இடத்தில் முடிவது இல்லை. வழி தவறி போகும் சில பயணங்கள் தான் வாழ்க்கையில் பல பாடங்களை நமக்கு கற்றுத்தருகின்றது. உனக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது பலருக்கு கனவாக இருக்கிறது. போதும் என்று மனதோடு மகிழ்ச்சியாக வாழுங்கள். அதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தராது. போதும் என்ற மனநிலையே மனநிறைவை தரும். எத்தனை முறை திரும்பி திரும்பி பார்த்தாலும் திரும்ப செல்ல முடியாத ஒரே பாதை வாழ்க்கை பாதை. பணம் தான் உலகம் என நினைக்கும் சிலரிடம் சொல்லுங்கள், பூமியை தவிர வேறு எங்கும் பணம் செல்லுபடியாகாது என்று. மன நிம்மதி வேண்டும் என்றால் சில நேரங்களில் குருடராகவும் பல நேரங்களில் செவிடராகவும் இருங்கள். ஒருவருக்கு குப்பையாக தெரியும் நீ அடுத்தவருக்கு பொக்கிஷமாக தெரிவாய். அது நீ இருக்கும் இடத்தை பொறுத்தது. உன் நண்பர்களை பற்றி நல்லதையே பேசு, விரோதியை பற்றி ஒன்றும் பேசாதே. எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுதான் சிரிப்பேன் என மனிதன் நினைத்து கொண்டு இருந்தால் சாகும் வரை எவராலும் சிரிக்கவே முடியாது. உன் முதுகில் குத்தும் நண்பனை விட உன் முகத்தில் அறையும் எதிரியை பெறுவது சிறந்தது. தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு, ஆனால் யாரையும் நம்பி தோற்று விடாதே. இருப்பவன் கொடுத்து வாழ வேண்டுமே தவிர இல்லாதவனை கெடுத்து வாழக்கூடாது. தங்கத்தில் செய்த தேராக இருந்தாலும் தேவை முடிந்தவுடன் ஓரமாகத்தான் நிறுத்தி வைப்பார்கள். இதே போலத்தான் சில உறவுகளிடம் புரிந்து செயல்படும். கோபத்தில் எடுத்தெறிந்து பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் ஒன்று என்னவென்றால் அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்யவும் மாட்டார்கள், பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள். கேட்டு பெறப்படும் அன்பில் உண்மை இருக்காது. கேட்காமல் கொட்டப்படும் அன்பிற்கு மதிப்பு இருக்காது. மற்றவர்கள் உன்னை குறை கூறுவதை நகைச்சுவையாக பார்க்க பழகு.
சிலர் விலகும் போது அவரை கட்டாயப்படுத்தி அன்பு காட்ட சொன்னால் அங்கு நாம் பிச்சைக்காரராகவும் அவர் பிச்சை போடுவராகவும் மாறிவிடுகிறார். வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும் பிறரின் அன்பை பிச்சை எடுக்காதீர்கள். எப்போதும் விழிப்புடன் இருங்கள். உன் பின்னால் நிற்கும் எல்லோருக்கும் உன்னை பிடிக்கும் என்று நினைக்காதே. அதில் எத்தனை பேர் உன்னை முதலில் குத்தப் போகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. வாழ்வில் சிலவற்றை நீங்கள் அடைய விரும்பினால் தகுதியற்றவர்களின் விமர்சனங்களுக்கு பதில் அளிப்பதை தவிர்த்து விடுங்கள். கேட்பவை எல்லாம் கிடைத்து விட்டால் வாழ்க்கையில் ரசனை இருக்காது. கிடைப்பவை எல்லாம் நிலைத்து விட்டால் கேட்பதற்கு எதுவும் இருக்காது. ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும் என்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும். தகுதியில்லாத ஒன்றை பற்றி யோசித்து உங்கள் நிம்மதியை இழக்காதீர்கள். அனைவரின் வாழ்விலும் இரண்டாவது வாய்ப்பை இயற்கை தந்துள்ளது. நேற்று செய்த தவறை இன்று திருத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை வசமாகும். வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்கு அதிக மதிப்புண்டு. வீழ்வதெல்லாம் வீழ்ச்சி அல்ல, நீ ஒரு விருட்சகமாய் வளர்வதற்கான நிகழ்ச்சி. விழுந்தால் ஒரு விதையாய் விழு. மனிதன் தனது தோல்விக்கும் இயலாமைக்கும் வைத்துக் கொண்ட வேறொரு பெயர்தான் விதி. விதினை மற்றும் விடியல் செய். உன் வெற்றியை அதை உறுதி செய். ஆசைப்படுவதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை, ஆனால் அதை அடைவதற்கு அனைத்து தகுதிகளும் தேவை. உன் தகுதியை உயர்த்திக்கொள். உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவருக்கு துணிச்சல் இருக்கிறது என்றால் அதையும் கடந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உன்னிடம் தைரியம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. ஆடம்பரத்தை விரும்புவது தவறில்லை, ஆனால் ஆரம்பத்தை மறப்பதுதான் தவறு. கடந்த கால நினைவுகள் கவலைகளை மட்டுமே தரும். எதிர்கால நினைவுகள் பயத்தை மட்டுமே தரும். இந்த நொடியை அனுபவித்து வாழ்வது மட்டுமே இன்பம் தரும். நினைத்ததை அடைய திறமையை விட பொறுமைதான் மிகவும் அவசியம். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். சூழ்நிலைகள் மாறினாலும் உங்கள் செயல்களும் வார்த்தைகளும் மாறாமல் பார்த்து கொள்ளுங்கள். மௌனமும் சிரிப்பும் மிகவும் சக்தி வாய்ந்தவைகள். மௌனம் நிறைய பிரச்சனைகளை குறைக்கும், சிரிப்பு நிறைய பிரச்சனைகளை முடிக்கும். நீங்கள் விதைப்பதையே நீங்கள் அறுவடை செய்ய போகிறீர்கள். அப்படி இருக்க நீங்கள் ஏன் நல்ல எண்ணங்களை விதைக்க கூடாது? கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் நம்மை வாழ வைக்காது. தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் நம்மை வாழ வைக்கும். பொறுமை ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை. பொறாமை ஒருபோதும் வெற்றி பெறுவதில்லை. தேவையை உணர்ந்து தேடுங்கள். எது தேவை என்று தெரியாமல் தேடி தேடி வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீங்களாக இருங்கள். வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டுமேனால் உன்னுடைய கால்களால் நடந்து செல். மற்றவர்கள் முதுகின் மேல் ஏறி போக நினைக்காதே. உன்னை தடுக்கிவிட பல கால்கள் இருந்தாலும் ஊன்றி எழ ஒரு கை போதும். அது உன் நம்பிக்கை.